அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லாவிரதம் குவலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சுத்த சன்மார்க்க நெறி உலகெல்லாம் தழைத்தோங்குக பசியில்லா பார் விரைந்து மலர்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. என்னை யான் அறிய வேண்ட இறைவா, நீயே என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்கின்றேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தையன்று. நான் யார்? எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர். நான் ஏது உரைப்பேன்? சிவம் என் உன்னாடி நில்லா ஒளி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம். குரு வாழ்க, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான தயவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கரூரில் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சத்திய ஞான சபையில் உங்களை போன்ற சான்றோர் பெருமக்களை இந்த மார்கழி மாத நன்னாளிலே, அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையிலே, எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய பகல் வேளையிலே, இல்லையா, வேலை முடிஞ்சால் தூங்க போயிடுவோம் இல்லையா, அந்த வேளையிலே ஆண்டவர் நம்மை எல்லாம் இப்படி இறை சிந்தனையில் இந்த நாள் நாம் மூழ்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பர்களிடையே, சான்றோர் பெருமக்களிடையே உங்களை இந்த சந்திப்பை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி. எத்தனையோ பேர் இந்த கரூரில் இருக்கும் பொழுது நிறைய லட்சம் பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்தாரா? ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து இந்த பணிக்கு அனுப்புகிறார். நமக்கு எவ்வளவோ செல்வம் இருக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளவோ பணம், நகை, வீடு, வாசல், சொத்து, பத்து எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அசையும் சொத்து, அசையா சொத்து, அதிகாரம், எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கலாம். உங்களை விட பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, இருந்தாங்க ஒரு காலத்தில். ராஜராஜ சோழனை விடவா? இன்னும் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை விடவா? எல்லாரும் யமன் ஓலை ஒன்றை கொண்டு வரும் பொழுது அதையெல்லாம் அவர்களை தடுக்க உதவவில்லை. ஆனால் இவர்களை போன்ற அருளாளர்கள் இவர்களை மரணம் அடைந்தார்கள்னு சொல்ல முடியுமா? வாய் வருமா? அருளாளர்களை மட்டும்தான், அதுவும் வள்ளல் பெருமானாரினுடைய முக்கிய நோக்கம் என்ன? மரணமில்லா பெருவாழ்வில் நம்ம எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்று. மானிடர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த வரத்தோடு தான் இறைவன் அனுப்புகிறாராம். நம்புறீங்களா யாராவது? நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? பிறந்தா இறக்கணும், இப்படி தானே நம்பிட்டுருக்கோம். நம்புகிறோமா? எல்லாருமே நம்புகிறோமா? பிறந்தா ஒரு நாள் எல்லாருமே செத்து போகணும், இப்படி நம்புகிறோம்ல. ஆனால்
பெருமானார் வந்து சொல்றத நம்புறோமா? நம்ப மாட்டோம். பெருமானார் என்ன சொல்றாரு? இல்ல, பிறந்த மனிதன் இறப்பது என்பது இயற்கை இல்லை, அது செயற்கை. ஐயா சொல்றாரு அது செயற்கை, இரவாமை என்பதுதான் இயற்கை. அப்படித்தான் இறைவன் நம்மளை டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காராம். இந்த உடம்ப, மனச, உயிர் எல்லாருக்கும் ஒன்று, ஆன்மா ஒன்று தான். அந்த உடம்பை எது எடுக்குதோ அதற்கேற்ற மாதிரி மாறும். இப்போ இந்த கரண்ட் ஒன்றா நிறைய இருக்கா? இப்போ இந்த சபைக்கு கரண்ட் நம்ம இழுத்துருக்கோம் இல்லையா, கரண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு கரண்ட் இழுத்துமா, இதுக்கு ஒரு கரண்ட்டு, லைட்டுக்கு ஒரு கரண்ட்டு, ஃபேனுக்கு ஒரு கரண்ட்டு, ஹேர் கூலருக்கு ஒரு கரண்ட்டுன்னு இழுத்துருக்கோமா? ஒரே மின்சாரம் தான், ஒரே சக்தி தான். ஆனால் இருக்கிற இந்த கருவிகளுக்கு ஏற்றாறு போல் அது மாறுதா? பல்பில் என்னவா மாறும்? குழந்தைங்க சொல்லுங்க. மின் ஆற்றல், எலக்ட்ரிசிட்டி, அந்த சக்தி பல்பில் வந்தால் என்னவா மாறுது? ஒளி ஆற்றல். வெரி குட், தமிழில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஒளி ஆற்றலாக மாறுகிறது. இதில் என்னவா மாறுது? சவுண்டா மாறுது. ஏசியில் குளிராற்றலாக மாறுகிறது. ஒவ்வொரு கருவிக்கும் அயன் பாக்ஸில் மாறுது. உங்கள் வீட்டில் எத்தனை எலக்ட்ரிக் பொருட்கள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு ஏற்றாறு போல சார்ஜில் போடும்போது அந்த சார்ஜிங் பாயிண்ட்டாக மாறுது. எத்தனை எலக்ட்ரிக் மின்சாதன பொருட்கள் இருக்கிறது, அந்தந்த மின்சாதன பொருட்களுக்கு ஏற்றாறு போல அந்த ஒரே மின்சாரம் அதே பிளக் பாயிண்ட்ல எடுத்து வேற ஒன்று வைப்போம். இப்போ ஏசி போட்டுட்டு இருந்தோம், இல்லை ஃப்ரிட்ஜு ஓடிட்டு இருந்தது, அதை கழட்டிட்டு எடுத்து நம்ம ஹீட்டர் போட்டால் ஓடுமா ஓடாதா? ஐயோ இவ்வளோ நேரம் ஏசி போயிட்டு இருந்துப்பா, கொஞ்சம் சில்ல அப்படியா? இல்லை இல்லை, உடனே அது சேஞ்ச் ஆகுதா? உடனே டேபிள் ஃபேன் வச்சா, அந்த ஒயர் வச்சா முடியுதா? இப்படித்தான் இருப்பது ஒரு சக்தி தான். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு? ஒருமை உலராகி உலகியல் நடத்திடல் வேண்டும். இருப்பது ஒரே சக்தி தான். அந்த ஒரு சக்தி ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்றார் போல மாறுது. இப்போ இந்த ஆன்மா ஒன்று தான், உங்ககிட்ட இருக்கிற ஆன்மா ஒன்று தான். கொரோனான்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர்கிட்ட இருந்ததும் ஒன்று தான். சரியா? அதை நீக்கக்கூடிய டாக்டரும் அவர் தான். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்னமோ சாப்பிட்டோமே நம்ம, மஞ்சள், மிளகு, வேப்பிலை, இன்னும் என்னென்னலாம் அதுக்கு நம்ம சாப்பிட்டோம் இல்லையா அந்த கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு. அப்போ எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? இயற்கைவாதியாக மாறிட்டோம், பயந்து போயிட்டோம். ஆனீங்களா இல்லையா? வீட்டில் 5.5 பெட்டி ஃபுல்லாக மிளகு, சீரகம் சாப்பிடு, சுக்கு சாப்பிடு, இப்படி ஆனோம் இல்லையா? அப்போ அந்த ஜீவராசி, சுக்கு ஒரு ஜீவனா இல்லையா? சுக்கு இஞ்சி இல்லையா? மிளகு, மஞ்சள், வேப்பிலை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல. அப்போ அதுவும் யாரு? அதுக்குள்ள இருந்தது யாரு? இறைவன். இறைவனை தவிர வேற ஏதாவது இந்த உலகத்துல இருக்கா? அப்போ ஒன்னே தான். இப்போ இந்த ஜீவராசி இருக்கு பாருங்க, மனுஷன்றது, அதுலயும் அது ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இந்த தேகத்துக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிடும். இதுல சேஞ்ச் ஆகுதா, இதுல சேஞ்ச் ஆகுதா? இப்போ இந்த தேகம் என்ன சொல்றாரு வள்ளல் பெருமானார்? மிக மிக அரிதான தேகம். இந்த தேகம் என்ன தேகம்? மிக மிக அரிதான தேகம். நம்ம ஆனா யாருக்காவது அருமை தெரியுதா? நம்ம எல்லாம் பரவாயில்ல. ஒரு சிலரை பார்த்துருக்கீங்களா? நீங்கள்லாம் நடைமுறையில் பார்த்துருக்கீங்களா? குடித்து உடலை கெடுத்து கொண்டு அதே வாழ்க்கையின் வாழ்ந்து செத்து போனவங்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? என்ன வாழ்க்கை, எந்த பயனும் இருக்காது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது ஒரு விதம். 3 குணங்கள் இருக்கு, ரஜோ, தமோ, சாத்வீகம். 3 குணங்கள் இருக்கான். நீங்க சொல்லுவீங்க 3 குணம் தான் இருக்காமா? ஏகப்பட்ட குணம் இருக்கு. வல்லு வல்லுன்னு கத்தும் போது நாயா இருக்கான் இல்லையா? பதுங்கும் போது பாம்பு மாதிரி இருக்கான், சீரும் போதும் பாம்பு மாதிரி இருக்கான். இப்படி எத்தனை குணங்கள் இருக்கு. நாயா உழைக்கிறான், இல்ல மாடா உழைக்கிறான், கழுதையா சுமக்கிறான். இப்படி எத்தனையோ குணங்கள் இருக்குல்ல. காக்கா பிடிக்கிறான். நம்ம விலங்குகளோட ஒப்பிட்டு நிறைய சொல்லுவோம் இல்லையா? எருமை மாதிரி இருக்க சொல்லுவாங்களா? எப்ப சொல்லுவீங்க? மாறவே மரம் பன்னி மாதிரி இருக்க. அந்த விலங்குகள்லாம் கோபம் வரும் இல்லையா? மனிதர்களோட சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எத்தனை விலங்கின தன்மைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா?
ஆனா இந்த மானிட தேகம் இருக்கு பாருங்க, இந்த மானிட தேகம் மிக அரிதான தேகம். ஆண்டவர் அத்தனை அரிதான இந்த தேகத்தை நமக்கு கொடுத்திருக்காராம். ஆனா அதை எத்தனை பேர், இப்ப ரஜோ தமோ சாத்வீகம்னு சொன்னோம் இல்லையா, அதுல இந்த ரஜோ குணம் என்பது 3 குணங்கள் தான் இருக்கு. ஆனா இத்தனை குணங்கள் விலங்குகளினுடைய குணங்கள் எல்லாம் சொன்னோம். அப்படியெல்லாம் நிறைய பேர் குணங்களோடு இருப்பாங்க. கோபக்காரனா இருப்பான், ஆசைப்படுறவனா இருப்பான், அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்க மாட்டான், வெறுப்பு, காமம், மோகம், மன்னிக்க மாட்டேன், இந்த மாதிரி நிறைய குணங்களை பார்த்திருக்கிறீர்களா? பல்வேறு குணங்கள். ஆனால் பெரியவர்கள் சொல்கிறார்கள் 3 குணங்கள் தான் இருக்கிறது, ரஜோ தமோ சாத்வீகம். தமோன்னா இப்ப சொன்னோம் இல்லையா, தண்டமா வாழ்வாங்க வாழ்க்கையை. நான் ஒரே தான் சொல்ல முடியும், தண்டம். எதுக்கு வாழறான், ஏன் பிறந்தான், எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, எந்த ஒரு கவலையும் கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது. இப்படி சில பேரை பார்த்து என்னடா இது அப்படின்னு இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கீங்களே? இது தமோ. தண்டமாக வாழ்வார்கள். அவங்க ஏன் பிறந்தாங்க, எதுக்கு பிறந்தாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தாய் எதற்கு ஈன்றால், தாய்க்கும் கஷ்டம், தாய்க்கும் பிரயோஜனம் கிடையாது, அவருக்கும் அவர் பிரயோஜனப்பட மாட்டார், வீட்டில் இருக்க பொருளை திருடிட்டு போயிடுவாங்க. யாரோ ஆணோ பெண்ணோ எந்த விதமான உபயோகமும் இல்லாமல் வாழ்பவர்கள் தமோ குணம், மந்த புத்தி, மந்தமானவர்கள். இதுக்கா இந்த தேகம், இந்த அரிதான தேகம் இதுக்கா? நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் எத்தனை வேல்யூ தெரியுமா? நம்ம உடம்புல ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்தா புரியுதுங்களா? ஒரு கண்ணு கொஞ்ச நேரம் நம்மளால கொஞ்சம் மருந்து விட்டுக்கிட்டு இப்படி படுங்கன்னு வாங்க, டாக்டர் செக் பண்ணும்போது கொஞ்ச நேரம் படுக்க முடியாது நம்மளால. அந்த கண்ணு விட்டு ஒரு 2 மணி நேரம் கண்ணு தெரியாது, கொஞ்சம் மங்களாதான் தெரியும்னு வாங்க. தாங்குறீங்களா? 2 மணி நேரம் மங்களா தெரியுது, ஒன்றும் தெரியலையே எனக்கு. கொஞ்சம் ஏதாவது காதுல மருந்து விட்டுட்டு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் காது கேட்காது, அமைதியா இருக்கும். இப்போ ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு ஒரு மதிப்புடையது. நம்ம உள்ள உறுப்புகள், ஹார்ட் கொஞ்ச நேரம் ஃபங்க்ஷன் பண்ணலன்னா, கொஞ்ச நேரம் இல்லை, கொஞ்சம் வினாடி ஃபங்க்ஷன் பண்ணலன்னா, நுரையீரல் கொஞ்ச நேரம் காற்றை சுவாசிக்கலன்னா, நம்ம உடம்புக்குள்ள நுரையீரல்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அது சுவாசிக்கலன்னா இத்தனை நிமிஷத்துக்கு மேல மனுஷன் உயிர் வாழ முடியாது. நம்ம உடம்புல கல்லீரல் ரத்தத்தை சுத்தம் பண்ணலன்னா, பித்தப்பையில கல்லு சேர்ந்தா செத்து போயிடுவோம். ஒன்னொன்னு இருக்கு. நம்ம சாப்பிடும்போது பக்கத்துல உணவு குழாய் இருக்கு, பக்கத்துலயே மூச்சு குழாய் இருக்கு தெரியுமா? மூச்சு குழாய் இப்படி போகுது, பக்கத்துல உணவு, சாப்பிட்ற சாப்பாடு பேஸ்ட்லயோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி லேசா கொஞ்சம் சாப்பாடு மூச்சு குழாய்க்குள்ள போயிடுச்சுன்னா எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுங்களா? அதனால தான் சாப்பிடும்போது பேசாதீங்கன்னு, புறையேறிடும் சொல்லுவாங்களா? எவ்வளோ சிஸ்டம் இது. நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன, நான் டாக்டரா? டாக்டர்ஸ் யாராவது வந்தால் அவங்க எவ்வளவு சொல்லுவாங்க, எவ்வளவு இருக்கு. நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனால் ஸ்கேன் ரிப்போர்ட் போய் பார்த்துட்டு வாங்க. ரத்தத்தில் சுகர் எவ்வளோ இருக்குது, பிபி எப்படி இருக்குது, உப்பு இருக்கா, எல்லா மளிகை சாமானும் நம்ம ரத்தத்தில் செக் பண்ண சொல்லுவாங்க. போய் செக் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். செக் பண்ண சொல்கிறாங்களா? நம்ம உடம்பு தானே, நமக்கு ஏன் தெரியல? நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரியும். சரி, இப்போ உனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குல்ல, என்னன்னு சொல்லு. நீங்களே ஒரு செக் பண்ணுங்களேன் உள்ளே போயிட்டு. எவ்வளவு நம்மளுடைய கர்வம் அடங்குது. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பல்லு வலி வரட்டும், இல்லை தலைவலி வரட்டும், வயிற்று வலி வரட்டும், தொடர்ந்து கொஞ்ச நேரம் பேசுவோமா? இருப்பா, கத்துன்னு கத்தனவங்க கூட அமைதியா இருக்கல, கொஞ்ச நேரம் தலைவலிக்குது இல்லையா? ஒன்றும் இல்லை. வள்ளல் பெருமானார் சொல்றாரு, இப்ப இந்த மாதிரி இவ்வளவு அரிதான தேகத்தை பெற்றனா இப்படி தமோ குணத்துல இருக்கிறதுக்கா? ஒன்னுத்துக்கும் உதவாம வாழறதுக்கா வாழ்க்கை? இன்னொரு குணம் ஒண்ணு இருக்கு, ரஜோ. அது என்ன தெரியுங்களா? எப்பவும் துடிப்பாவே இருப்பார். சம்பாதிக்கணும், படிக்கணும், ஓடணும் 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 ஓடணும். ஏதாவது இங்க சத்சங்கம், டைம் இல்லை. கொஞ்சம் எங்க வெளியே போலாங்க, டைம் இல்லை. எதுக்குமே டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆக்ரோஷமா செயல்படுவாங்க. இந்த நாட்டை பிடிக்கணும், அந்த நாட்டை பிடிக்கணும், இந்த வீடு வாங்கணும், அந்த கார் வாங்கணும், என் நோக்கமே எல்லாம் ஓடி முடிச்சு திரும்பி பார்த்தா டைமே இருக்காது. இது ரஜோ குணம்.
தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.